எங்கள் கட்சியிலேருந்து ஒரு ஆள் உங்கள் கட்சிக்கு வராங்கன்னா என்ன சொல்லிருக்கணும் நீங்கள்? தம்பி அப்படி இல்லைப்பா, உங்கள் கட்சி எங்கள் கட்சியும் தாயா பிள்ளையா பழகிருக்கோம், அதனால் நீங்கள் இங்கே வந்தால் நல்லா இருக்காது அப்படின்னு சொல்லி அட்வைஸ் பண்ணி அனுப்பிச்சிருக்கணும். அதை விட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கிறீங்க அப்படின்னு ஒருத்தர் டென்ஷன் ஆகிருக்காரு. யார் டென்ஷன் ஆனது? விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவரும் எம்பியுமான தொல் திருமாவளவன் அவர்கள். அவர் தான் அங்கேருந்து விசிகாவில் ரொம்ப ஆக்டிவாக இயங்கி கொண்டிருந்த ஆலூர் ஷானவாஸ் அவர்கள் திமுகவுக்கு போய் இணைஞ்சிடுறார். இந்த சம்பவம் தொடர்பாக அதிருப்தியை பதிவு பண்ணியிருக்காரு திருமாவளவன் அவர்கள். என்ன சொல்கிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கேருந்து ஒரு தம்பி உங்களோட இயக்கத்தில் வந்து சேர்றதுக்கு வராருன்னா நீங்கள் என்ன சொல்லியிருக்கணும்? தம்பி 20 வருஷத்துக்கு மேலே விசிகாவும் திமுகவும் ஒன்றா சேர்ந்து பயணம் பண்ணிகிட்டு இருக்கிறோம், அப்போ நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா அது நல்லா இருக்காது, நீங்கள் வேறு ஏதாவது கட்சிக்கு போங்கன்னு சொல்லிட்டு அட்வைஸ் பண்ணி அனுப்பியிருக்கணுமா கூடாதா அப்படின்ற மாதிரி பேசினார். அது எப்படிலாம் சொல்லுவாங்க, இது எப்படி எதிர்பார்க்குறாரு அப்படின்னு தெரில. இப்போ விசிகாலேருந்து தாவேகாவுக்கு ஆதவர்ஜினா கூட தான் போனார். அப்போ நீங்கள் என்ன எதிர்பார்க்குறீங்க? தாவேகாக்காரங்க வந்து தம்பி திருமாவளவன் அவர்கள் பெரிய ஆள், அங்கேருந்து இங்கே வராதிங்க, நீங்கள் அங்கேயே போங்க நான் சொல்லுவாங்க. வர்றாங்க, சரி நம்ம தலைமை பிடிச்சிருக்குன்னு வர்றப்ப சரி வாங்கன்னு ஏற்றுக்க வேண்டியதுதான். இதை நம்ம வந்து நீங்கள் அப்படி சொல்லியிருக்கணும் இப்படி சொல்லியிருக்கணும், நாளைக்கே வந்து விசிகா உங்களுக்கு தேவையா இல்லையான்றதை யோசித்து பார்த்துருக்கணுமா இல்லையா? அப்படி நம்மலாம் இப்போ ஆதவர்ஜினா தாவேகாவுக்கு ஜம்ப் அடித்து போனார் விசிகாலேருந்து. அதுக்காக விசிகாவுக்கு இது இப்போ விசிகா வந்து தாவேகாவுக்கு ஆதரவு கொடுக்காமல் போயிருச்சா என்ன? அரசியல் இதெல்லாம் சாதாரணம் தானே. அப்புறம் இன்னொன்று சொன்னார், சுறாமீனை வந்து சுறாமீன் மாதிரி விசிகா, அதுலேருந்து ஒரு செதில் கூட நீங்கள் ஒரு செதில் அப்படி பிடிங்கிட்டீங்கன்னா உடனே வீக் ஆயிருன்னு நினைக்காதீங்க அப்படின்னு. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அறிவியல் ரீதியாக சுறாவுக்கு செதில்கள் கிடையாது, வெறும் தோல் தான் இருக்குது. அதனால் செதிலெல்லாம் பிடுங்க முடியாது. இது என்னடா அப்படி பேசுகிற அப்படின்னு கேட்குறீங்களா? இல்லை, உதாரணமாக சொன்னாலும் நறுக்குன்னு சொல்லணும், அந்த மாதிரி எதிர்பார்க்குறோம், வேறு ஒன்றும் கிடையாது. திருமாவளவன் ஐயா மாதிரி ஒரு முக்கியமான தலைவர்கள் வந்து சாதாரண இந்த மாதிரி கட்சி தாவல் அப்படிங்கிறது ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறாங்க அப்படின்னா அதுக்கு பல காரணங்கள் இருக்கலாம். அதை வந்து இவ்வளோ சீரியஸாக மேடை போட்டு பேசி திமுக மேலே எனக்கு அதிருப்தி ஆகி போச்சு, முள்ளு குத்துன மாதிரி வலிக்குது அப்படின்னு பேசல, ரொம்ப வருத்தமாக இருந்துச்சு. ஒரே ஒரு தம்பி என் மீது மிகுந்த பிரியம் வைத்திருந்தவர், பற்று வைத்திருந்தவர், அதில் எனக்கு எந்த மாற்று கருத்தும் இல்லை. நானும் அவர் மீது நல்ல மதிப்பு வைத்திருந்தேன். அவரை நான் தொலைபேசியிலே தொடர்பு கொண்டிருந்தால் போயிருக்க மாட்டார் என்பது உண்மைதான். அவரை அழைத்து சமாதானப்படுத்தி இருந்தால் வெளியேறி இருக்க மாட்டார் என்பதும் உண்மைதான். வேறு எந்த வருத்தமும் அவருக்கு இருக்க வாய்ப்பில்லை. ஏனென்றால் நானும் அவர் முகம் சுளிக்க நடந்து கொண்டதில்லை, அவரும் நான் முகம் சுளிக்கும்படி நடந்து கொண்டதில்லை. இரண்டாவது முறை வாய்ப்பு கிடைக்கவில்லை, வருத்தம். பாலாஜி உடனடியாக தலைவரை வந்து சந்தித்தார், தலைவரில் இருக்கிறார், கட்சி நடவடிக்கைகளில் ஈடுபடுகிறார், தலைமையகத்திலே இருக்கிறார் என்பது அனைத்து முன்னணி பொறுப்பாளர்களுக்கும் தெரிந்த உண்மை. அவரை நான் தொடர்பு கொள்ள வேண்டிய அவசியம் எழவில்லை. ஆனால் ஆலூர் ஷானவாஸை தொடர்பு கொள்வதற்கு நான் முயற்சித்தேன். அவரை தொடர்பு கொண்டு பேசுவதற்கு முயற்சித்த திருமாவளவன் நம்மை தொடர்பு கொள்ள ஏன் முயற்சிக்கவில்லை என்கிற வருத்தம் தான் அவருக்கு. அவரை நான் தொடர்பு கொள்ளவில்லை என்பது உண்மைதான். அது தனிப்பட்ட முறையிலே எனக்கு இருந்த வருத்தம், அவ்வளவுதான். இது ஒரு சுறாவை போல வீரியத்தோடு வலம் வந்து கொண்டிருக்கிற இயக்கம். இதில் ஒரு செதிலை உதிர வைப்பதால் சுறாவின் பயணம் நின்று விடாது. ஃபார் யுவர் கைண்ட் இன்ஃபர்மேஷன், அறிவியல் ரீதியாக சுறாவுக்கு செதில்கள் கிடையாது, வெறும் தோல் தான் இருக்குது. அதனால் செதிலெல்லாம் பிடுங்க முடியாது. ஒரு தம்பி வந்து கட்சியில் சேர வேண்டும் என்று விருப்பம் தெரிவித்தால் அந்த தம்பியிடம் பெருந்தன்மையோடு அவர்கள் சொல்லி இருக்க வேண்டும். இல்லை தம்பி, அவங்க தாவேகாவுக்கு ஆதரவு தெரிவித்தாலும் எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர்கள், திருமாவளவன் எங்களுக்கு நம்பிக்கைக்குரியவராக எங்களோடு நீண்ட காலம் பயணித்தவர். அந்த இயக்கம் ஒரு விளிம்பு நிலை மக்களுக்கான இயக்கம். அந்த இயக்கத்தை நாங்கள் பலவீனப்படுத்துகிறோம் என்று களங்கம் எங்களுக்கு வந்துவிடக் கூடாது என்று அறிவுரை சொல்லி இருக்க வேண்டும். வர வேண்டாம், வேற ஏதாவது கட்சி போறதுனா போவோம். விசிகோடு நாங்கள் கிட்டத்தட்ட 25 ஆண்டுகள் பயணம் செய்திருக்கிறோம். எங்களுக்காக அவர்கள் வாதிட்டு இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் போராடி இருக்கிறார்கள், எங்களுக்காக அவர்கள் துணை நின்று இருக்கிறார்கள். திருமாவளவன் எங்களுக்கு மிகவும் நெருக்கமாகவும்
நம்பிக்கைக்குரியவராகவும் இருந்திருக்கிறார். சாதாரண மக்களை அமைப்பாக்கி இந்த அளவுக்கு அந்த அமைப்பை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு இயக்கத்தை பலவீனப்படுத்துவதற்கு ஒருபோதும் நாங்கள் இடம் தர மாட்டோம் என்று சொல்லி இருக்க வேண்டும். இதுதான் அரசியல் அறம். ஒருவேளை நாளையும் விடுதலை சிறுத்தைகளின் உறவு நமக்கு தேவைப்படலாம் என்ற சிந்தனை மேலோங்கி இருக்க வேண்டும். ஆனால் விடுதலை சிறுத்தைகளை பலவீனப்படுத்துவதற்கும் எங்களால் முடியும் என்று ஒரு நிலைப்பாட்டை நீண்ட நெடிய பாரம்பரியம் உள்ள ஒரு இயக்கம் எடுத்தபோதுதான் எனக்கு எங்கோ முன்குத்தியலை போன்ற ஒரு வழி.